இந்தாருங்கள் அண்ணி. இந்த விசேஷ குரான் புத்தகத்திற்கு நான் சுயமாக இந்த ஆடை தைத்திருக்கிறேன். சலீமா அவர்களே, இது உங்களுக்காக. இன்னொன்று ருக்கியா பேகத்திற்காக வைத்திருக்கிறேன். தங்களுக்கு மிகவும் நன்றி அத்தை அவர்களே. இந்த அற்புத பரிசை என் வாழ்நாள் முழுவதும் நான் வைத்திருப்பேன். எச்சரிக்கை, ஜோதா பேகம் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். உங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஜோதா பேகம், பார்த்தீர்களா அத்தை எனக்கு என்ன கொடுத்திருக்கிறார்கள் என்று? இதை அவர்களே மிகவும் கஷ்டப்பட்டு இந்த குரானிற்கு உரை தைத்து கொடுத்திருக்கிறார்கள். அழகாக இருக்கிறது. அத்தை அவர்களே, நான் உங்களிடம் சிறிது பேச வேண்டும். என்ன விஷயம்? அது தனியாக பேச வேண்டும். அத்தை அவர்களே, நான் பிறகு வருகிறேன். ஹுதாஃபிஸ். இருங்கள் சலிமா பேகம், நீங்கள் எங்கும் செல்ல வேண்டிய அவசியமில்லை. கூற வந்ததை அனைவர் முன்பாகவும் கூறலாம். நான் கேட்கிறேன், நீ செய்தது அனைவருக்கும் தெரிய வேண்டும். என்ன விஷயம்? இதற்கு முன்பு தாங்கள் ஜோதா பேகத்திடம் இவ்வளவு கோபப்பட்ட நான் பார்த்ததில்லையே. இதுவரை ஜோதா பேகமும் என்னை அவமானப்படுத்தியதில்லை சலிமா பேகம். அப்படி என்னதான் நடந்தது அத்தை அவர்களே? வாழ்க்கையில் முதல் முறையாக இவரிடம் ஒன்று கேட்டேன். ஆனால் இவர் அதை மறுத்து விட்டார். என்னை மன்னித்து விடுங்கள் அத்தை. என்னால் நீங்கள் கோரியதற்கு உடன்பட முடியவில்லை. நீ அதற்காக மன்னிப்பு கேட்க வந்திருந்தால் ஜோதா, கேட்டுக்கொள், நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன். ஜோதா பேகம், தாங்களாவது கூறுங்கள், அத்தை அவர்கள் ஏன் இவ்வளவு கோபப்படுகிறார்கள்? நான் என்ன செய்வது சலீமா பேகம்? நான் இக்கட்டான சூழ்நிலையில் மாட்டிக்கொண்டேன். ஆனால் என்ன நடந்தது? ஆனால் ஜோதா பேகம், அத்தை அவர்கள் இவ்வளவு பெரிய முடிவை ஷேன்ஷாவிடம் கூறாமல் எப்படி எடுத்தார்கள்? சலீமா பேகம், நீங்கள் எனக்கு வாக்களிக்க வேண்டும். ஷேன்ஷாவிடம் இதை கூறக்கூடாது. அவர் யுத்தத்திற்கு செல்கிறார். இது அவருக்கு கஷ்டமாக இருக்கும். தாங்கள் கவலைப்படாதீர்கள் ஜோதா பேகம். நான் ஷேன்ஷாவிடம் இதை பற்றி கூற மாட்டேன். எச்சரிக்கை, ஷகன்ஷா அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். வணக்கம் ஷேன்ஷா. இந்த நெத்தி சுட்டி நேற்று பல்லக்கில் விழுந்திருந்ததாம். பெற்றுக்கொள்ளுங்கள். எனக்கு தெரிய வேண்டியது என்னவென்றால், எனக்கு தெரியாமல் நேற்று இரவு தாயாரோடு நீங்கள் மௌல்வி அவர்களை எதற்கு சந்திக்க சென்றீர்கள்? தயவு செய்து என்னிடம் எதுவும் கேட்காதீர்கள். நான் இருக்கும் நிலைமையில் இப்பொழுது என்னால் எதையும் கூற முடியாது. என்னிடம் கூற முடியாத அளவிற்கு அது அப்படி என்ன பெரிய விஷயம் ஜோதா பேகம்? என்னிடம் கூறாமல் ரகசியமாக மறைத்து வைக்கக்கூடிய விஷயம் என்ன? நான் சூழ்நிலை கைதியாக உள்ளேன். என்னால் இப்பொழுது எதுவும் செய்ய முடியாது. தயவு செய்து என்னை வற்புறுத்தாதீர்கள். சரி, கூற வேண்டாம், பிரச்சனை இல்லை. நான் சென்று என் தாயாரிடம் கேட்டுக்கொள்கிறேன். ஷேன்ஷா, என் மீது சத்தியமாக கூறுகிறேன், நீங்கள் அத்தையிடம் எதுவும் கேட்கக்கூடாது. அப்படி என்றால் என் மீது ஆணையாக என்ன நடந்ததோ அதை ஒன்று விடாமல் கூறுங்கள். இப்போதை கூறுங்கள் ஜோதா பேகம்.
என்ன நடந்தது என்பதை கூறுங்கள். கூறுங்கள். நான் அங்கு இஸ்லாமை ஏற்றுக்கொள்ளத்தான் சென்றேன் ஷெஹன்ஷா. ஆனால் என்னால் அது முடியவில்லை. உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ண எனக்கு தைரியம் இல்லை. நான் என்னுடைய மதத்தை மாற்றிக்கொள்ளவில்லை ஷெஹன்ஷா. எனக்கு தாங்கள் வாக்களித்த பிறகும் கூட அங்கு செல்வதற்கு அப்படி என்ன காரணம் வந்தது ஜோதா பேகம்? அது என்னை விட பெரியதா? என்ன காரணம் என்று கூறுங்கள் ஜோதா பேகம். தாயார் எதற்காக உங்களோடு வந்தார்கள்? கூறுங்கள். தயவு செய்து அழாதீர்கள் ஜோதா பேகம். இந்நிலையில் என்னால் உங்களை பார்க்க முடியாது. அழாதீர்கள் ஜோதா பேகம். உண்மையை மட்டும் கூறுங்கள். உண்மை கூறுங்கள். அத்தை அவர்கள்தான் வற்புறுத்தினார்கள் என்னை மதம் மாற சொல்லி. அது என் தாயாருடைய முடிவா? உங்களை அவர்கள் வற்புறுத்தினார்களா? மதம் மாறக்கூடாது என்று அவர்கள் கூறிய போது சந்தோஷப்பட்டேன். ஆனால் இப்போது அதை கேட்பதற்கே எனக்கு சங்கடமாக இருக்கிறது. இருந்தாலும் நீங்கள் எதற்காக மதம் மாறுவதற்கு ஒப்புக்கொண்டீர்கள்? அதிலும் தாயார் செய்ததை நினைத்தால் வருத்தமாக இருக்கிறது. உங்கள் இருவரின் மீதும் நான் நம்பிக்கை வைத்திருந்தேன். ஆனால் இருவரும் என்னை ஏமாற்றிவிட்டீர்கள். மதம் மாறக்கூடாது என்று கூறிய அவரை இப்போது உங்களை எதற்காக வற்புறுத்தினார் என்பது எனக்கு தெரிய வேண்டும். நான் இப்போதே சென்று அவரிடம் பேசுகிறேன். ஷெஹன்ஷா, என் மீது சத்தியமாக நீங்கள் அத்தையிடம் எதுவும் கேட்கக்கூடாது. இது அத்தைக்கும் எனக்கும் உள்ள பிரச்சனை. இதை நாங்களே பார்த்துக் கொள்கிறோம். நீங்கள் தலையிடாதீர்கள். முதலில் இருந்தே உங்களுக்கு ஒன்று நன்றாக தெரியும் ஜோதா பேகம். உங்கள் இருவருக்குமே அதை பற்றி நன்றாக தெரியும். மதம் மாறும்படி வற்புறுத்துவதில் எனக்கு உடன்பாடு இல்லை. ஷெஹன்ஷா, இது அம்மா மகளின் பிரச்சனையாகும். இதை நாங்களே பார்த்துக் கொள்கிறோம். அத்தை அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டியது என்னுடைய கடமை. என் கடமையை நிறைவேற்ற எனக்கு நன்றாக தெரியும். நீங்கள் உங்கள் கடமையை செய்யுங்கள் ஷெஹன்ஷா. யுத்தத்திற்கு செல்ல ஏற்பாடு செய்யுங்கள். ஆனால் ஜோதா பேகம், ஷெஹன்ஷா, அத்தை என் மீது கோபமாக இருக்கிறார். நான் அவருக்கு புரிய வைத்துக் கொள்கிறேன். நான் உங்களுக்கு இப்பொழுது வாக்கு கொடுக்கிறேன். நீங்களும் எனக்கு ஒரு வாக்கு கொடுங்கள். அத்தையிடம் நீங்கள் எதுவும் கேட்க கூடாது. எந்த தாயாலும் தன்னுடைய மகள் மீது அதிக நாள் கோபமாக இருக்க முடியாது. ஒரு ஷெஹன்ஷாவாக உங்களுக்கு உதவ முடியவில்லையே என்பதுதான் என்னுடைய வருத்தம். என்ன கூறுகிறீர்கள் அண்ணி? சரி என்று கூறிவிட்டு கடைசி நிமிடத்தில் மதம் மாற மாட்டேன் என்று மறுத்து விட்டாரா? ஆம் குல்பதன் பேகம், அவர் இவ்வாறு செய்வார் என்று நான் நினைக்கவில்லை. இன்று வரை அவரை என் மகளாகத்தான் நினைத்திருந்தேன். அப்படி இருந்தும் இவ்வாறு செய்துவிட்டார். அங்கிருந்த அனைவர் முன்பும் என்னை அவமானப்படுத்தி விட்டார். எப்பொழுதும் இதை என்னால் மறக்க இயலாது. ஆனால் அண்ணி, இந்த விஷயம் ஒருவேளை ஜலாலுக்கு தெரிந்து விட்டால் நீங்கள் ஜோதா பேகத்தை மதம் மாற வற்புறுத்தியதாக அது மிகவும் பிரச்சனையாகிவிடுமே. என் மகனைக் கண்டு நான் எப்பொழுதும் பயப்பட தேவையில்லை. அவர் ஷெஹன்ஷா என்றால் நானும் மகாராணியாவேன். எனக்கு சரி என்று பட்டதைத்தான் செய்தேன். இது நல்ல செய்தியாயிற்றே. இந்த செய்தியால் நமக்கு நிறைய பரிசு கிடைக்கும். ஹோஷியார், உன் புத்திசாலித்தனத்தை காட்டு. விரைவாக சென்று ருக்கையா பேகத்திடம் கூறிவிடு. அற்புதம் ஹோஷியார், அற்புதம். அருமையான செய்தி. இந்த செய்திக்காக உனக்கு எவ்வளவு பரிசுகள் வேண்டுமானாலும் கொடுக்கலாம். நல்ல வேளையாக ஜோதா பேகம் இஸ்லாமை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒருவேளை அவர் மதம் மாறியிருந்தால் எனது அனைத்து கனவுகளும் கலைந்து போயிருக்கும். இப்பொழுது மகாராணி அவர்களும் அவருக்கு எதிரானவராக மாறிவிட்டார். இனி எனக்கு எந்த கவலையும் இல்லை. ஜோதா பேகம் நிச்சயம் தோல்வியை தழுவுவார். ஏனென்றால் மகாராணி அவர்களை ராஜமாதாவால் இனி ஒருபோதும் சமாதானம் செய்ய இயலாது.
பார்த்து கொண்டே இரு ஹோஷியார். இனி இந்த அரண்மனையில் ஜோதா பேகத்திற்கு எதிராக என்ன செய்யப் போகிறேன் என்று. ஜோதா பேகம் செய்தது சரி என்றுதான் எனக்கு தோன்றுகிறது. இல்லாவிட்டால் நமது ஷெஹன்ஷா ஷாஹீரானுக்கு கட்டுப்பட்டவராகி இருப்பார் அல்லவா? நீங்கள் கூறுவதை நானும் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் இதனுடைய பின்விளைவுகள் என்னவாக இருக்கும் என்றுதான் யோசித்துக் கொண்டிருக்கிறேன். முக்கியமாக அந்த புறத்தில். என்னது, மகாராணி அவர்களும் ராஜமாதா அவர்களும்? உங்களுக்கு செய்தி தெரியுமா? ஆம், கேள்விப்பட்டேன். ஆனால் இந்த செய்தி உண்மையா என்று என்னால் நம்ப முடியவில்லை. நம் மகாராணி அவர்கள் நமது ராஜமாதா அவர்களை மகளாக பாவித்தார்கள். எனவே அவ்விருவருக்கும் நடுவே இப்படி நடக்க வாய்ப்பே இல்லை. இது அவருக்கு தெரிந்துவிட்டால் அவர் மிகவும் வருத்தப்படுவார். காலப்போக்கில் அவர் அனைத்தையும் புரிந்து கொள்வார். ஆனால் ஒன்றை உறுதியாக சொல்கிறேன், இளவரசர் சலீம் வெளியே காட்டிக் கொள்ளாவிட்டாலும் அவர் ஜோதா பேகத்தின் மீது மிகுந்த பாசம் வைத்துள்ளார். எப்படியோ ஒரு பெரிய விபரீதம் நடக்காமல் போய்விட்டது. ஜோதா, இளவரசர் சலீம் உன்னை சந்திக்க விரும்புகிறார். உள்ளே வர சொல். சரி. எனக்கு தெரியும் சலீம், இப்பொழுது எதற்கு வந்திருக்கிறாய் என்று. நான் மதம் மாறவில்லை என்று என் மீது கோபமாகத்தானே இருக்கிறாய். என்னால் உன் உரிமைகளை பெற்றுத்தர முடியவில்லை. ஒரு தாயாக இருந்து கொண்டு என்னால் எதுவும் செய்ய முடியவில்லை சலீம். நான் உங்கள் மீது கோபமாக இருப்பது உண்மைதான் ராஜமாதா. ஆனால் எதற்காக நீங்கள் இவ்வளவு அவசரப்பட்டு மதம் மாற வேண்டும் என்று நினைத்தீர்கள்? அந்த குதாவிற்கு தான் நன்றி கூற வேண்டும். ஏதோ ஒரு வழியில் உங்களை தடுத்து நிறுத்திவிட்டார். இல்லை என்றால் நீங்கள் எனக்கு சிறுவயதில் கூறிய அறிவுரைகள் எல்லாமே இந்நேரம் அர்த்தமில்லாமல் போயிருக்கும். நீங்கள் ஒன்றை என்னிடம் கூறியிருக்கிறீர்கள், நாம் மற்றவர்கள் மதத்தை மதிக்க வேண்டும் என்று. யாரையும் மதம் மாற கட்டாயப்படுத்தக்கூடாது என்றீர்கள். அவ்வாறு செய்து யார் மனதையும் காயப்படுத்தக்கூடாது என்றீர்கள். அதுபோல் நீங்கள் இன்று மனமுடைந்து போயிருந்தால் என்னாலேயே என்னை மன்னித்திருக்க இயலாது. ஏனென்றால் எனக்காகத்தான் நீங்கள் இந்த முடிவை எடுத்தீர்கள். நான் கோபத்தில் உங்களிடம் கூறியிருக்கலாம், நீங்கள் ஏன் மதம் மாறக்கூடாது என்று. ஆனால் உண்மை என்னவென்றால் அந்த வார்த்தைகளை நான் உங்களை காயப்படுத்துவதற்காக கூறவில்லை. நீங்கள் மதம் மாறக்கூடாது என்று நான் முன்பே கூறிவிட்டேன். நான் கோபத்தில் ஏதாவது கூறிவிடுவேன் என்று உங்களுக்கே நன்றாக தெரியும். உண்மையில் எனக்கு ஷெஹன்ஷா மீது கோபம்தான். ஷாஹீரானை அடிப்பணிய வைப்பதற்காக அது ஒரு நல்ல நோக்கத்தோடு இருந்தாலும் என்னை விட்டுவிட்டு முராத்திற்கு அவர் ஷாஷா பதவி கொடுத்து விட்டார். அந்த விஷயத்தில் எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. ஆனால் எனக்காக நீங்கள் உங்கள் மதத்தை இப்போது மாற்றிக்கொண்டால் அதுதான் எனக்கு மிகப்பெரிய வருத்தமாக இருந்திருக்கும். நான் உங்களோடு சேர்ந்து கிருஷ்ணனை பூஜித்து வெகு நாட்கள் ஆகிவிட்டது. பாருங்கள், ஆர்த்தி எடுப்போம். இதை பெற்றுக் கொள்ளுங்கள்.
என்ன செய்வேன் நான்? ஜோதா பேகம் மதம் மாறவில்லை என்று தெரிந்த பிறகும் சலீமுக்கு எந்த விருப்பம் வரவில்லையே. ஏன்? ஏன்? ஹோஷியார்! அவனை எடு! இந்தாருங்க. ஹோஷியார், சலீமுடைய அம்மா யார்? தாங்கள் தான் ஓசூர். அது உண்மை என்றால் எதற்காக சலீமை ஜோதா பேகம் என்னிடமிருந்து பிரிக்கிறார்? ஜோதா பேகம் என்று இந்த அரண்மனையில் கால் எடுத்து வைத்தாரோ அன்றிலிருந்து என் நிம்மதியை குலைத்துக் கொண்டே இருக்கிறார். நான் என்ன செய்தாவது சலீமை என் பக்கம் கொண்டு வர வேண்டும். நான் அவனிடம் பேச வேண்டும். மல்லிகா ஹிந்த், இது எங்களுடைய வேலை. நாங்கள் தான் செய்ய வேண்டும். நீங்கள் ஏன் சிரமம் கொள்கிறீர்கள்? இல்லை, இன்று உணவை நானே தயார் செய்கிறேன். நான் கேட்கும் பொருளை எடுத்துக் கொடுங்கள் போதும். அரிசியை எடுங்கள். சரி. சர்க்கரையை எடுங்கள். முந்திரி திராட்சை சீக்கிரம் எடு. ஷேன்ஷா, தாங்களா? எங்கே சமையல்காரர் எங்கே சென்றார்? நீங்கள் இருக்கிறீர்களே, எப்பொழுதும் எனக்கு அதிர்ச்சி அளித்துக் கொண்டே இருக்கிறீர்கள். அதிர்ச்சி அடைந்த பிறகு உங்கள் முகத்தில் ஒரு பாவனை தெரியுமே, அது எனக்கு மிகவும் பிடிக்கும் ஜோதா பேகம். உங்களை சந்திக்க உங்கள் அறைக்கு சென்றிருந்தேன். அப்போதுதான் தெரிந்தது தாங்கள் இங்கே இருக்கிறீர்கள் என்று. அதனால் தான் இங்கு வந்தேன். ஆமாம், தாங்கள் என்ன செய்கிறீர்கள்? இல்லை ஷேன்ஷா, அதில் கை வைக்காதீர்கள், தொடாதீர்கள். அத்தைக்காகவே நான் இதை செய்கிறேன். பாயசம் தான். உங்கள் அத்தைக்காக நீங்கள் மிகவும் சிறப்பாக சமைக்கிறீர்களா? இது ஏதோ நன்றாக இருக்கிறதே. உங்கள் கையால் நான் சாப்பிட வேண்டும் என்று நினைத்தால் உங்கள் மீது கோபப்பட வேண்டும், இல்லையா? உங்களை பற்றி எனக்கு தெரியாது, ஆனால் அத்தையை பற்றி நன்றாக தெரியும். என் கையால் சமைத்தால் அவருக்கு மிகவும் பிடிக்கும். அதிலும் முக்கியமாக பாயாசம். பாருங்கள், என் கையால் பாயாசம் சாப்பிட்டால் அவரது அனைத்து கோபமும் தானாக மறைந்துவிடும். நீங்கள் அவர்களை நன்றாக புரிந்து வைத்திருக்கிறீர்கள். உங்களை விட எனக்கு அவரை நன்றாக தெரியும். அதனால் அவருக்கு பாயசத்தில் இந்த திராட்சையை அதிகமாக சேருங்கள். அப்படியா? நீங்களும் கூட சமையல் செய்ய கற்றுக்கொண்டீர்கள்? உங்களோட இருக்கிறேன் அல்லவா? மணிப்பூரில் தாங்கள் என்னை எத்தனை மாதங்கள் சமையல் அறையில் வேலை வாங்கியுள்ளீர்கள்? சரி, நானும் சிறிது சேர்க்கிறேன். போதும் போதும், அதிகமாகிவிடப் போகிறது. இதை கொடுங்கள், நான் உங்களுக்கு உதவுகிறேன்.